மகாராஜா கிருஷ்ணதேவராய மகாராஜா கிருஷ்ணதேவராய. மகாராஜா இன்னைக்கு மகாராணிகளோட தர்பாருக்கு வந்திருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயமா? எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க நினைக்கிறது தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மகாராஜா கிருஷ்ணதேவராய மகாராஜா கிருஷ்ணதேவராய மகாராஜா கிருஷ்ணதேவராய. மகாராஜா மகாராஜா இன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாளா? ஏன்னா நீங்க மகாராணிங்க கூட வந்திருக்கீங்க. இல்ல மக்களுக்கு ஏதாவது முக்கியமான அறிவிப்பை சொல்ல போறீங்களா மகாராஜா? ஆமா மந்திரியாரே, இன்றைய நாள் ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு நம்ம அரசவைக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணன் நான் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டானே. பாத்தீங்களா குருஜி, இன்னைக்கு அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் அரசவைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டானாமா. இந்த சாதாரண விஷயத்த மகாராஜா பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? இதுக்காகவும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு மகாராஜா பரிசு கொடுப்பாரு என்னமோ. ஏன் குருஜி, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா பரிசுக்கு மேல பரிசா வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா உங்களுக்கு கடைசியில ஒண்ணுமே இல்ல, வெறும் குடிமிதான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இன்னைக்கு நான் ஒரு விசேஷமான அறிவிப்பை வெளியிடலான்னு தான் இருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒவ்வொரு மகர சங்கராந்திக்கும் நாம காளி அம்மனுக்கு ஒரு பெரிய பூஜையை ஏற்பாடு பண்ணுவோம். அந்த பூஜையின் போது அம்மனுக்கு ஆபரணங்களை சூட்டுவோம். இந்த விலை மதிப்பில்லாத ஆபரணங்கள் காலகாலமா எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து நம்ம ராஜ்யத்தோட கௌரவமா விளங்கும். இது அம்மனோட ஆசீர்வாதம் தான். என்ன குருதேவா? ஆமா மகாராஜா, உண்மைதான். ஆமா, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த ஆபரணங்களை அம்மனுக்கு அர்ப்பணிப்பேன். நம்முடைய மூத்த ஆச்சாரியரான சண்முகானந்தம் நேரடியா வந்து இந்த ஆபரண பெட்டிய தன்னுடைய தலையில சுமந்துக்கிட்டு நடைபாதையாவே கோயிலுக்கு போவாரு. அதுக்கப்புறம் அங்க மகா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுவார். ஆனா இந்த வருஷம் அது சாத்தியம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆச்சாரியர் சண்முகானந்தத்தால இங்க வர முடியாம போயிடுச்சு. மன்னிக்கணும் மகாராஜா. காலங்காலமா பின்பற்றி வர சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் நாம எப்படி நிறுத்த முடியும்? ஒருவேளை சண்முகானந்தா அவர்கள் வரலன்னா அம்மனுடைய ஆபரணங்களை கோயில் வரைக்கும் யார் எடுத்துட்டு போறது? நீங்க தான் குருதேவா. இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க உங்களை தவிர நம்ம ராஜ்யத்துல வேற யாரும் இருக்காங்க. என்னுடைய ஆசை என்னன்னா, நீங்க இந்த ஆபரண பெட்டியை உங்க தலையில தூக்கிக்கிட்டு இந்த வருஷம் நீங்களே நடைபாதையா அந்த கோயிலுக்கு போகணும். அதுக்கப்புறம் நீங்களே அந்த மகா பூஜைக்கு ஏற்பாடும் பண்ணணும். நானும் என்னுடைய மகாராணிகளும் உங்க கூட அந்த கோவில் வரைக்கும் நடந்தே வருவோம். அது மட்டும் இல்லாம பாரம்பரியமா மகா பூஜைக்கு அப்புறம் கிடைக்க போற தட்சணைகள் எல்லாத்தையும் இந்த வருஷம் நீங்க தான் ஏத்துக்கணும் குருதேவா. பொறுத்து விடலாம். குருஜி, இவ்வளவு நாளா நீங்க எந்த பொண்ணான வாய்ப்புக்காக காத்திருந்தீங்களோ அது இப்ப அமைஞ்சிருச்சு. விட்டுடாதீங்க, இந்த வாய்ப்பை விட்டுடாதீங்க. இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். என்ன என்னையே அப்படி பாக்குற? நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, மகாராஜாவோட உத்தரவை நிறைவேற்றி ஆகணும். மகாராஜா சொல்லி நான் செய்யாம இருக்கிறது அதுக்கு வாய்ப்பே இல்ல. காளிக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு அதிர்ஷ்டவசமா கிடைச்சிருக்கு. அதனால நான் முழு பக்தியோட அதை நிறைவேற்றி வைக்க போறேன். அதுக்கப்புறம் என்னோட பக்தியை பார்த்து அந்த காளி அம்மன் நேரடியா வந்து எனக்கு தரிசனம் கொடுக்க வருவாங்க. குருஜி, நீங்க கொஞ்சம் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அகலவாயை கொஞ்சம் மூடுங்க. மன்னிக்கணும் மகாராஜா. ஒருவேளை அம்மனோட ஆபரண பெட்டிய நான் என்னோட தலையில சுமந்துக்கிட்டு போனா மகா பூஜைக்கான ஏற்பாடுகளை
என்னால எப்படி பார்க்க முடியும் மகாராஜா? நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் குருதேவா. ஆபரண பெட்டியை சுமந்துகிட்டு நீங்க உங்க யாத்திரையை தொடங்குங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே கோவிலுக்கு போய் சம்பிரதாயத்துக்கு தேவையான எல்லாத்தையும் தயார் பண்ணிடுறேன். நீங்க அங்க வந்ததுமே உங்க பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. உன்னுடைய இந்த ஆசையை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். மகாமந்திரியாரே, மகாராஜா, இந்த யாத்திரைக்கான முழு ஏற்பாடுகளையும், அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நீங்க தான் கவனிக்கணும். கண்டிப்பா பாத்துக்கிறேன் மகாராஜா. நன்றி. வாங்க குருஜி, மகா பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுங்க. சும்மாவா இருப்பான் கிழமை. மகர சங்கராந்தி அன்னைக்கு காளியம்மனுக்கு மகா பூஜை நடக்க போகுது. அப்ப ஆபரணங்களை கோவிலுக்கு எடுத்துட்டு போவாங்க. எனக்கு நல்லா தெரியும். இந்த உத்தரவை நமக்கு யார் பிறப்பிச்சாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதனால எக்காரணத்தை கொண்டும் எந்த தப்பும் நடக்கக்கூடாது. உங்களுக்கு ஆபரணங்கள் கிடைச்சிரும். இது திருட்டு மட்டும் இல்ல, விஜயநகர அழிவுக்கான ஆரம்பம். அங்கேயே நில்லுங்க, உள்ள வரக்கூடாது. அடேங்கப்பா சாரதா, இவ்வளவு பெரிய கோலமா போட்டிருக்க. அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க, பொங்கல் வரப்போகுதுல, அதுக்காக தான் இவ்ளோ பெரிய கோலம். எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. ஆனா இது அழிஞ்சு போயிடுமே. அழிஞ்சுடுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன இவ்ளோ பெரிய கோலத்தை போட்டு நடக்க கூட வழி இல்லாம பண்ணிட்ட. ஆமா, இப்ப நான் வீட்டுக்குள்ள போகணும்னா அதுக்காக இங்க இருந்து தாண்டி குதிச்சா அந்த பக்கம் போக முடியும். தப்பி தவறி கால் படும்போது நிச்சயமா அழிஞ்சு போயிடும்ல. ஒருவேளை இந்த கோலத்தை யாராவது அழிச்சாங்கன்னா அவங்க காலை நான் அழிச்சிருவேன். நீ கவலையப்படாதம்மா, நான் எப்படியாவது வீட்டுக்குள்ள இதுக்கு எதுவும் ஆகாத மாதிரி வந்துடுறேன். இங்க பாரு. அட என்னம்மா? அட பூமி மாதாக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் சொல்றதோட மட்டும் இல்லாம சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிக்கிட்டு இருக்கேனே. பூமி மாதாவுக்கு என் வணக்கங்கள். அப்புறம் அம்மா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. என்ன ஏன் வீட்டுக்குள்ளே நுழைய விடாம பண்ணா எப்படி? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் முடியாது. சங்கராந்தி பண்டிகை முழுசா முடியற வரைக்கும் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வெளியவே இருந்து வெளியவே குளிச்சு வெளியவே சாப்பிட்டுக்கோ. அது வரைக்கும் நீங்க உள்ளவே வரவே கூடாதான். சாரதா, புரிஞ்சுக்கமா, நான் கோவிலுக்கு போய் மகா பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் வேற செய்ய வேண்டியிருக்கு. இப்போ என்ன உள்ள வர விடலன்னா எப்படி? நான் முதல்ல சாப்பிட்டுட்டு போயிடுறேனே. என்ன பண்றீங்க நீங்க? அதை வச்சு அம்மாவை அடிக்க போறீங்களா என்ன? பாத்து பத்திரங்க, தலையில கிளையில அடிச்சிடாதீங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர? தலையில அடிக்க கூடாதா? அப்ப வேற எங்கேயாவது அடிச்சா பரவாயில்லையா? இல்ல இல்ல அம்மா, நீங்க பாருங்க, தடி எடுத்ததுனால அவரு கம்ப எடுத்து வச்சிருக்காரு. அவரு தோரணைய பார்த்தா உங்களை அடிக்க போற மாதிரி தான் தெரியுது. பார்த்தலமா, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். உன் கோலத்துக்கு ஒண்ணும் ஆகல. அதே மாதிரி எனக்கும் பூமழையால வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆஹா, நீங்க எவ்வளவு அற்புதமா தாண்டி வந்தீங்க தெரியுமா? குண்டப்பா, வீட்டு வாசல்ல பெரிய கோலம் போட்டிருக்காங்க. அதனால பண்டிகை முடியற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள இருந்து வெளியில இருந்து உள்ளேயோ வரவே கூடாது. வீட்டுக்குள்ளே அடக்க உடக்கமா உட்கார்ந்துருக்கணும், சரியா? அதனால என்ன, நான் வீட்டுக்கு வெளியில 10 தடவை வந்துட்டேன், வீட்டுக்குள்ளேயே 10 தடவை வந்துட்டேன். நான் இப்பவும் வீட்டுக்கு வெளியே தான் போயிட்டு இருக்கேன். என்னது? ஒன்னால மட்டும் எப்படி கோலத்தை கெடுக்காம உள்ளேயும் வெளியிலயும் போயிட்டு வர முடியுது சொல்லு? ஒரு நிமிஷம். பாத்தியா, இப்படிதான். என்ன ராமா, நீ மட்டும் தான் புத்திசாலி நினைச்சியா? பெரிய இவன் மாதிரி வித்தையெல்லாம் காட்டுன? உன்னை விட பெரிய கெட்டிக்காரத்தானோ இந்த குண்டப்பாக்கு தான் இருக்கு. அப்பப்ப இந்த மாதிரி இன்ப அதிர்ச்சி எல்லாம் கிடைக்கதான் செய்யும். போது, ரொம்ப சமாளிக்காத.
நான் சும்மா சாரதாவுக்கு என்னோட திறமை என்னங்கிறத காட்ட முயற்சி பண்ணேன். சீக்கிரம் ஆகட்டும் சுவாமி, இன்னும் நீங்க 100 கரும்புகளை மென்னு சாப்பிட்டு ஆகணும். என்ன சீக்கிரம் ஆகட்டும் சீக்கிரம் ஆகட்டும்ங்கற? இத பாரு வருணமாலா, இது கரும்பு. சாதாரண இனிப்பு கிடையாது, வாயில போட்ட உடனே கரைஞ்சு போறதுக்கு. நான் ஒரு மனுஷன், யானை கிடையாது ஒரேடியா சாப்பிடுறதுக்கு. ஆனா நீங்க இத சாப்பிட்டே தானே ஆகணும் சுவாமி. நான் சங்கராந்தி பண்டிகைக்காக வேண்டுதல் வச்சிருக்கேனே, நீங்க எப்பவும் ஆரோக்கியமா இருக்கணும்னு. அதனால நீங்க 100 கரும்பையும் சாப்பிட்டே தான் ஆகணும். ஆமா, அது அங்க பாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க குருஜி, நல்லா மென்னு மெதுவா சாப்பிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வாயில ஒரு பல்லு கூட மிச்சமே இருக்காது, அதை மறந்துடாதீங்க. ஒருவேளை நம்ம குருஜியோட வாயில ஒரு பல்லு கூட இல்லாம போச்சுன்னா அந்த பொக்க வாயில அவர் எப்படி நம்மள திட்டுவாரு? நீயே சொல்லு. நானே சொல்றேன். ஏய், இவ்வளவு நல்லா எல்லாம் பண்ண மாட்டாரு. இப்ப நான் பண்றேன் பாரு. அதே கனிமணி, இங்க கொஞ்சம் வாங்கடா. இங்க வாயேன், வா. டேய் முட்டாளுங்களா, முதல்ல இத யோசிங்கடா. ஒண்ணுமே புரியல குருஜி, இன்னொரு முறை நல்லா புரிய வைங்க. புரிய வைக்க தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு பல்லு இல்லாம போயிடுச்சுன்னா மகா பூஜையில எப்படிடா மந்திரத்தை சொல்றது? இப்ப புரிஞ்சுதா? அன்பே வரு, என் மேல கொஞ்சம் கருணை காட்டு. நாளைக்கு மகா பூஜை முடியட்டும், அதுக்கப்புறம் எத்தனை கரும்பு சாப்பிட சொல்றியோ அத்தனையும் சாப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. நான் கண்டிப்பா நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா மகா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க மொத்தமா 150 கரும்பு சாப்பிட்டாகணும். ஒரு பிரச்சனை இல்ல. எங்க குருஜி நினைச்சா 150 கரும்பு இல்ல, ஆயிரக்கணக்கான கரும்புகளை நிமிஷத்துல மென்னு துப்பிடுவாரு, தெரியுமா? முட்டாள்களே, உங்களோட அட்டுழிய நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. குருஜி, இவன் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, நாளைக்கு நீங்க காளியம்மாவோட ஆபரணங்களை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க நடந்து போகணும் இல்லையா? அதுக்காக இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கீங்க குருஜி. அதத்தான் கண்டிப்பா சரியா சொன்னா. அது ரொம்ப முக்கியமான கடமை இல்லையா? அதனால நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். நீ போமா. உத்தரவு சுவாமி. கொஞ்சம் இரு. போ. 1000 தான் இருந்தாலும் அல்பம் தானே. தெரிஞ்ச விஷயம் தானடா மணி. ஏண்டா என்ன மாதிரியா பேசி காட்டுறீங்க? ஜெய் மகாகாளி, 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 ஜெய் மகாகாளி. குருதேவா, உங்களை பார்க்கும்போது நீங்க ரொம்ப களைச்சு போன மாதிரி எனக்கு தெரியுது. கனி, நம்ம குருஜிக்கு தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சு பழக்கமே இல்ல. மன்னிச்சுக்கிங்க குருவே. ஆனா குருஜி, நீங்க இன்னைக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எங்களை அடிக்கவே முடியாது, தெரியுமா? எப்படிடா அடிப்பாரு? குருஜியால தான் 2 கையும் விடவே முடியாது. குருஜி வேணும்னே எங்க 2 பேரும் அடிச்சதை நீங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கங்க. ஆனா நாங்க அடிவாங்க தயாரா தான் இருக்கோம். என்ன பண்றது? வேணும்னே எங்க கணத்துல அடிச்சுதான் பாருங்க. முட்டாளுங்களா, வாய மூடிட்டு வாங்க. என்னோட மந்திர சக்தியால கூட உங்களை அடிக்க முடியும்டா. குருஜி, இந்த ரணகலத்துல கூட பொய் சொல்றதை விடவே மாட்டீங்களா? அடிங்க பாக்கலாம். காட்டவா? காட்டுங்க காட்டுங்க. ஜெய் மகாகாளி. இப்போ அதுக்கான நேரம் என்கிட்ட இல்ல. நம்ம குருஜிக்கு இப்போதைக்கு ஓய்வு தேவை, அப்படித்தானே குருஜி? ஆனா உங்களால இப்ப ஓய்வு எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா அது அபசகுணம் ஆயிரும் இல்ல. நடைய கட்டுங்க. கோயிலுக்கு இன்னும் எவ்வளவு தூரங்க போகணும் சொல்லுங்க. இதோ இன்னும் 2 மைல் தூரம், அவ்வளவுதான். என்னாச்சு குருதேவா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை என்னன்னு கேக்குறீங்களா மகாராஜா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மனுக்கு சேவை செய்யறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? நான் நல்லா தான் இருக்கேன் மகாராஜா. குருஜி, இப்படி ஆமா மாதிரி நடக்காம கொஞ்சம் வேகமா நடங்க. அங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு, மறந்துட்டீங்களா? அதை சரியா எடுத்து வைங்க. அலங்காரம்லாம் ரொம்ப அழகா தெரியணும். எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு மந்திரியாரே. இப்ப மகாராஜாவும் மத்தவங்களும் வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி. எனக்கு என்னமோ அவங்க வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமாகுமோன்னு தோணுது. நானும் போய் அம்மனோட பாத யாத்திரையில கலந்துக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படலாம்ல? ஆமா மந்திரியாரே, அது வரைக்கும் நான் காளி மாதா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி.
அம்மா, இன்னைக்கு உனக்கு சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை நான் என்னோட பாக்கியமா கருதுறேன். இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். இன்னைக்கு உன்னை ஆபரணத்தால முழுசா அலங்கரிச்சு அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்க பார்க்க போறோம்மா. இன்னைக்கு உங்களுடைய திருவுருவம் பார்க்க ரொம்ப திவ்யமா இருக்கும். எங்களை ஆசிர்வதிக்கணும் தாயே. காலம் முழுக்க உங்களுக்கு இது போல சேவை செய்யற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் தாயே. ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா அம்மனுக்கு சேவை செய்யற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே. எனக்கு இன்னொரு ஆசீர்வாதமும் கொடுங்க. என்ன அறியாம கூட நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சிடக்கூடாது. நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். நம்ம ராஜ்யத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். நாடு சுபிக்ஷமா இருக்கணும். அப்புறம் எங்க மகாராஜா அவருக்கு எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது. ஜெய் மகாகாளி, 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 ஜெய் மகாகாளி. வணக்கம் சாமி, வணக்கம். ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. குருதேவா, இந்த பக்கம் நடங்க. இது குறுக்குபடி. சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். அப்படியா? சரி. ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி, 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 ஜெய் மகாகாளி. மந்திரியாரே, இந்த புகை எங்க இருந்து வருது? அதான் தெரியல மகாராஜா. எல்லாரும் வேகமா நடங்க. இந்த புகையில இருந்து வெளியேறணும். சீக்கிரம் வாங்க, தாமதப்படுத்தாதீங்க. வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. மகாராஜா, மகாராணி, வாங்க வாங்க. மகாராஜா, நான் ஆபரண பெட்டி கீழே விழாம காப்பாத்திட்டேன். மகா மந்திரியாரே, திடீர்னு புகை எங்க இருந்து வந்துச்சு? மகாராஜா, யாரோ நெருப்பு மூட்டியிருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. காத்து வீசுறதுனால புகை இந்த பக்கம் வந்திருக்கு. ஆனா மகாராஜா, இங்க எங்கேயுமே நெருப்பு எரியவே இல்லையே. மந்திரியாரே, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. ஒருவேளை மகாராஜா, மகாராஜா, சீக்கிரமா போயாகணும். இல்லனா மகா பூஜைக்கான முகூர்த்தம் கடந்து போயிடும். ஆமா மகாராஜா. இந்த சம்பவத்தை பத்தி நாம மகா பூஜைக்கு அப்புறம் விசாரிப்போம். உத்தரவு மகாராஜா. வாங்க, புனித யாத்திரையை தொடருவோம். ஜெய் மகாகாளி, 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 ஜெய் மகாகாளி. இன்னைக்கு எங்க கைகளால உங்களுக்கு ஆபரணங்களை சூட்டி அலங்காரம் செய்ய போறோம். இன்னைக்கு இந்த உலகத்திலேயே நீங்க மட்டும்தான் ரொம்ப அழகா பிரகாசிக்க போறீங்க. ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. குருதேவா, குருதேவா என்கிட்ட கொடுங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. கொடு கொடு. மெதுவா, மெதுவா. பார்த்து. இப்ப முதல்ல அம்மனோட ஆபரணங்களை இந்த பெட்டில இருந்து எடுத்து ஒரு தாம்பூல தட்டுல வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆபரணங்களுக்கு பூஜை பண்ணணும். அத நான் பண்றேன். சரி குருதேவா, அனுமதி கொடுங்க அரசே. மகாராஜா,
இந்த பெட்டியில ஒண்ணுமே இல்லையே. கருங்கல் மட்டும்தான் இருக்கு, அம்மனுடைய ஆபரணங்கள் இல்லையே. திருட்டு நடந்திருக்கு. மகாராஜா அம்மனோட ஆபரணங்களை திருடி இருக்காங்க. இது பாவம், மகா பாவம். இது வெறும் திருட்டு மட்டும் இல்ல, அம்மன் மேல நமக்கு இருக்கிற பக்திய யாரோ வேணும்னே திட்டம் போட்டு அவமானப்படுத்தி இருக்காங்க. ராமா, என்ன இப்படி அபசகுணமா ஆயிடுச்சு? அம்மனுடைய ஆபரணங்களை திருடு போயிருக்கு. இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல ராமா. தப்பு என்னோடதுதான் பட்டு. நானும் அவங்க கூடவே கிளம்பி வந்திருக்கணும். அம்மனுடைய ஆபரணங்கள் திருட்டு போயிடுச்சு, என் தாயுடைய ஆபரணங்கள் போயிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு தாயே? இந்த விபரீதம் எப்படி நடந்துச்சு? அம்மனுடைய ஆபரணங்கள் எப்படி திருடு போச்சு? யார் செஞ்சது இந்த காரியத்தை? பெரிய விபரீதம் நடந்திருக்கு மகாராஜா. நாம எதிர்பார்க்காதது நடந்திருக்கு. அம்மன் ஆபரணங்களை திருடி இருக்காங்க. அம்மன் ஆபரணங்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு அம்மன் ஆசீர்வாதத்துக்கான சின்னம். அதை எப்படி நம்ம கிட்ட இருந்து திருட முடியும்? நான் அந்த ஆபரண பெட்டியை ரொம்ப பக்தியோட என் தலையில சுமந்துகிட்டு வந்தேன். இந்த சம்பவத்தை என்னால பொறுத்துக்க முடியாது குருதேவா. இது எப்படி நடந்துச்சு? இந்த ராஜ்யம் என்கிட்ட இருந்து பறிபோனா அது பொறுத்துக்க கூடிய விஷயமா? விரோதிகள் கையால எனக்கு மரணம் உண்டாச்சுன்னா அது பொறுத்துக்க கூடிய விஷயமா? இது அதை விட பொறுத்துக்க முடியாத விஷயம். நம்முடைய ராஜ்யமும் ராஜ்யத்தோட கௌரவமும் பறிபோனா மாதிரி இருக்கு. அம்மனுடைய அருளையும் அவங்க மரியாதையையும் பறிச்சிருக்காங்க. இத என்னால நிச்சயமா பொறுத்துக்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. என்ன செய்ய போறோம் குருதேவா? மகாராஜா, என்னால புரிஞ்சிக்க முடியல மகாராஜா. நான் எப்போ எங்க கவனக்குறைவா இருந்தேன்னு தெரியல. இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணேன்? அம்மன் என் முன்னாடி ஏன் பிரசன்னம் ஆகல? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க குருதேவா? அம்மன் முன்னும் நமக்கு தண்டனை கொடுக்கல. அவங்க தாயை போன்றவங்க தான் பிள்ளைங்களுக்கு பிரசன்னம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. எங்கதான் எங்கேயோ தப்பு நடந்திருக்கணும். அப்படிதான் ஆபரணங்கள் திருடு போயிருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியமாகும் பண்டித ராமகிருஷ்ணா? ஆபரண பெட்டி என் தலைமையில தான் இருந்தது. அதை திறந்து அதுல இருந்து எப்படி ஆபரணங்களை வெளியே எடுக்க முடியும்? அது கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தது. அதை நான் ஒரு நிமிஷம் கூட கீழே இறக்கி வைக்கவே இல்லை. மகாராஜா, நான் ரொம்ப எச்சரிக்கையா தான் இருந்தேன். மகாராஜா, அந்த ஆபரணங்களை பெட்டியிலிருந்து நம்ம எடுக்கவே இல்லை. அப்படின்னா அந்த பெட்டியையே தூக்கிட்டு போயிருக்கணும். உண்மையான ஆபரண பெட்டியை பறிச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா போலியான ஒண்ண. பண்டித ராமகிருஷ்ணா, ஆனா எப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? சாதுரியமா செஞ்சிருக்காங்க மந்திரியாரே. ஒரு மாந்திரிகனை போற யாரோ நம்மள திசை திருப்பி இருக்காங்க. குருதேவா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நீங்க வர வழியில வித்தியாசமா ஏதாவது நடந்ததா? ஏதாவது தடங்களோ இல்ல எதிர்பார்க்காத விஷயங்கள் ஏதாவது? இல்ல 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 இல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கவே இல்லை. ஒரு இடத்த நெருங்கினப்போ அங்க ஒரே புகை மண்டலமா இருந்தது. ஒரு இடத்துல திடீர்னு புகை உண்டாச்சு. ஆனா எங்கேயுமே தீ பிடிச்சதுக்கான தடயம் இல்லை. அந்த நேரத்துல எனக்கும் சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா நெருப்பே இல்லாம புகை எங்க இருந்து வரும்? மகாராஜா, இந்த சம்பவம் நடந்ததே, அது நடந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா பண்டித ராமகிருஷ்ணா, தாமதமாக கூடாது. நாங்க வேற வழியில வந்தோம். வேற ஒரு வழியா? கோவிலுக்கு நேர் வழியில வராம எதுக்கு அந்த குறுக்கு வழியில வந்தீங்க? ஒரு குறுக்கு வழி இருக்குன்னு காவலாளி சோமையா தான் சொன்னான். அந்த வழியில போனா சீக்கிரமா போயிடலான்னு சொன்னான். அது ரொம்ப தூரம் நடந்ததுல நான் களைச்சு போயிட்டேன். அதனாலதான் அப்போ அவன் சொன்னதை நான் கேட்டேன். இல்ல குருதேவா, இல்ல. நீங்க களைச்சு போயிருந்தாலும் இல்லனாலும் கண்டிப்பா அந்த வழியில தான் போக வேண்டியதா இருக்கும். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல.
இப்பதான் எல்லா விஷயமும் தெளிவா புரியுது. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? அந்த சோமையா தான். மந்திரியாரே, நம்ம படை வீரர்கள் கிட்ட ஒரு வித்தியாசமான குண்டு இருக்கும். அதை தூக்கி வீசினா வெடிக்கிறதுக்கு பதிலா நிறைய புகைதான் வரும். எதிரிகளை திசை திருப்புறதுக்காக அந்த நுட்பத்தை கையாளுவாங்க. ஆமா, கண்டிப்பா அது உண்மைதான். ஆனா அப்படிப்பட்டது சாதாரண வீரர்கள் கிட்ட இருக்காதே. அதை வச்சுக்கிறதுக்கான தகுதி ஏதாவது முக்கியமான பதவியில இருக்கிற ஒரு அதிகாரி கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, கண்டிப்பா அது பெரிய பொறுப்பு வகிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா சோமையா, சோமையா எங்க இருக்கா? மகாராஜா, பாத யாத்திரப்போ அவன் நம்ம கூட தான் இருந்தான். ஆனா இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியல மகாராஜா. காவல் அதிகாரி சொல்லுங்க மந்திரியாரே. சோமையாவ புரிஞ்சுது மந்திரியாரே. அது சாத்தியமே இல்ல மந்திரியாரே. இனிமே அவனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரியத்தை முடிஞ்சதும் கை நழுவி போயிட்டான். மகாராஜா, நம்ம ராஜ்யத்திலிருந்து வெளியேற எல்லா எல்லை பகுதிகளிலையும் வீரர்களை எச்சரிக்கையா இருக்க சொல்றேன். அவன் கண்டிப்பா நம்ம எல்லையை விட்டு தப்பிக்கவே முடியாது மகாராஜா. நீ அசாத்தியமான காரியத்தை சாத்தியமாக்கிட்ட ஸ்ரீநாத். உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கும் உன்னுடைய சாதுரியத்துக்கும் எவ்வளவு பாராட்டினாலும் அது மிகையாகாது. இந்தா என் சார்பா உன்னுடைய பரிசு. அந்த சோமையாவுக்கு எவ்வளவு தைரியம்! இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செஞ்சிருக்கான். அவன் எந்த ராஜ்யத்துல ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவன் பாதாளத்துல மறைஞ்சிருந்தாலும் சரி, அவன் எனக்கு வேணும். காவல் அதிகாரி, சோமையாவை தேடி கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைங்க. உத்தரவு மகாராஜா. விஜயநகர ராஜ்யத்துல ஒரு இடம் விடாம தேடுங்க. அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது. போய் தேடுங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல குருதேவா. சோமையா மட்டும் இல்ல, அவனை பத்தின எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்காது. மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சோமையா மட்டும் இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருப்பான்னு எனக்கு தோணல. வெளியில இருந்து யாரோ ஒருத்தங்க அவனுக்கு உதவி செஞ்சிருக்கணும். உதவி செஞ்சவன் விஜயநகர வாசியா இருக்க வாய்ப்பில்ல. என் கணிப்பு சரியா இருந்தா இந்நேரம் அவன் நம்ம ராஜ்ய எல்லையை தாண்டி இருப்பான். இந்த திட்டத்துல அவனோட கூட்டாளியை பாக்குறதுக்காக தான் அவன் போயிட்டு இருப்பான். தாமதம் ஆயிடுச்சு மகாராஜா. நேரம் கடந்து போயிடுச்சு. ஸ்ரீநாத், நீ எதுவும் பேசாத. இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். ஏய் சோமையா அவர்களே, நீங்களா? என்ன நடக்குதுங்க? இப்படிதான் ராஜ்யத்தோட எல்லையை நீங்க பாதுகாக்கிறீங்களா? உங்க எல்லாரோட தலையவும் துண்டிச்சிருவேன். மறந்துட்டீங்களா? காளியம்மனுடைய தங்க ஆபரணங்கள் திருடு போயிடுச்சு. ஆனா நீங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்களா? எங்களை மன்னிக்கணும், நாங்க எச்சரிக்கையோட தான் இருக்கோம். நல்லது. ராஜ்யத்தோட எல்லையை திறந்து வைங்க. எனக்கு இப்பதான் ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. நான் அதை பத்தி விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க உங்க இடத்தை விட்டு நகரக்கூடாது. உங்க உத்தரவுப்படியே நடந்துக்கிறோம். வா. ஸ்ரீநாத், இங்க இருந்து நம்முடைய வழி பிரிய போகுது. நீ உன்னோட வழியில போய்கிட்டே இரு. நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுற வழியில போறேன். பண்டித ராமகிருஷ்ணா, நீ சொல்றபடி பார்த்தா அம்மனோட ஆபரணங்கள் ராஜ்யத்தோட எல்லையை தாண்டி போயிருக்குமா? திருட்டு போயிருக்குமா? அவமானமா இருக்கு. எனக்கு எம்எல்ஏ வெறுப்பு வருது. துரதிருஷ்டவசமானதுதான். ஆனா உண்மையை மறுக்க முடியாது குருதேவா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, விஷயத்தை தெளிவா சொல்லு. இந்த காரியத்தை வெளியாளுங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? மகாராஜா, என்னால 2 விஷயங்களை உறுதியா சொல்ல முடியும். முதல் விஷயம், உங்களுக்கு பயந்த ஒருத்தன் இப்படி ஒரு துணிகரமான காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டான். 2வது விஷயம், இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, அதாவது சாதுவோ இல்ல குற்றவாளியோ, நல்லவனோ இல்ல கெட்டவனோ, எல்லாருமே அம்மன் மேல பக்தியோட இருக்காங்க. அவங்க கனவுல கூட இப்படி ஒரு பாவ காரியத்தை அவங்க நிச்சயம் செய்யவே மாட்டாங்க. அப்படின்னா யாரா இருக்கும்? அந்த ஆள் யாரா இருக்கும்? அவரோட பேர் தனஞ்சயன். இந்த உலகத்துல எல்லாரையும் விட மிகப்பெரிய ஒரு பணக்காரர். பெரிய பெரிய ராஜா, மகாராஜா இவங்க எல்லாரும் அவர் முன்னாடி தலைவணங்கி தான் பேசுவாங்க. ஆனா கிருஷ்ணதேவராயர் மட்டும்தான் அவருக்கு எதிர்முனையா இருக்கார். தனஞ்சயன் கிட்ட எக்கச்சக்க தங்கம் கொட்டி கிடக்கு. இந்த தென்னகத்தோட மொத்த வியாபாரமும் அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி தான் இங்க எல்லாமே நடக்கும். நான் இந்த ஆபரணங்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தனா
ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன பல காலங்களா இந்த ஆபரணத்தை அடையறதுக்காக அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. வணக்கம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. இந்நேரம் அந்த ஆபரணங்கள் இந்த திட்டத்தை யாரு தீட்டினாங்களோ நிச்சயம் அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கும். இன்னமும் ஒரு விஷயம் இருக்கு. அவன் யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவனுக்கு உங்க மேல பயம் கிடையாது. ஒண்ணு அவன் ரொம்ப முட்டாளா இருக்கணும், இல்ல ரொம்ப புத்திசாலியா இருக்கணும். புத்திசாலித்தனத்தோட சேர்ந்து கண்டிப்பா ரொம்ப அகங்காரம் பிடிச்சவனாவும் இருக்கணும். இந்த உலகமே தனக்கு தலை வணங்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வான். அவனுக்கு தான் இப்படிப்பட்ட கொடூர எண்ணம் இருக்கும். அவனுடைய பெயர் தான் அவனுக்கான அடையாளமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவன் எவ்வளவு திட்டம் தீட்டி இந்த மாதிரியான இடத்துக்குள்ளேயே நுழையக்கூடிய ஒரு சக்திசாலியா இருப்பான். அம்மனுடைய ஆபரணங்களை திருடிட்டு போகணுங்கிற திட்டத்தை கண்டிப்பா அவங்க பல வருஷமா தொடர்ந்து தீட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கணும். அவனுடைய இந்த துணிகரமான செயலுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருந்தே ஆகணும். அப்படி ஒருத்தன் யாரா இருக்க முடியும்? செல்வம் தான் எல்லாத்தோடையும் பெருசு. எப்போ என்னோட செல்வம் பேச ஆரம்பிக்குமோ அப்போ ஒவ்வொருத்தரோட சிம்மாசனமும் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். யுத்தமே செய்யாம ஒரேலேருந்து வாளை எடுக்காம எல்லா ராஜாக்களையும் மகாராஜாக்களையும் சுல்தான்களையும் நவாபுகளையும் என் முன்னாடி அடிபணிய வச்சுட்டேன். ஆனா ஒரே ஒரு ராஜ்யத்தோட மகாராஜா மட்டும்தான் எனக்கு அடிபணியாம இருக்கான். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. விஜயநகரத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயன் மண்டியிட்டு நடந்து வந்து என் முன்னால அடிபணியணும். அப்பதான் என் கனவு நிறைவேறும். தனஞ்சய முதலியார், தனஞ்சய முதலியார். அவனை அடிபணிய வைப்பேன். இந்த அருமையான திட்டத்தை தீட்டுறதுக்கு எனக்கு 2 மாசம் ஆச்சு. இனிமே எல்லாம் முடிஞ்சிடும். அரசே, நீங்க ஏன் இந்த சதுரங்கத்தை தனியா விளையாடுறீங்க? என் கூட சேர்ந்து விளையாடுற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தைரியம் வரல. இந்த மொத்த உலகத்திலையும் யாராலையும் இந்த சதுரங்கத்தில் என்னை தோக்கடிக்க முடியாது. எனக்கு இணையானவன் நான் தான். ஏன்னா என் செல்வம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. எனக்கு 2 விஷயங்கள் பிடிக்கும். ஒன்னு என்னோட செல்வம், அப்புறம் இன்னொன்னு என்னோட பேரை. என் செல்வத்தால பேச முடியும். ஆனா துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா என்னோட பேரனால பேச முடியாது. இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே பெரிய சோகமா அமைஞ்சிருச்சு. தனஞ்சய் அவர்களே, ராய்ச்சூரோட ராஜா உங்களை சந்திக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காராம். உத்தரவு. வணக்கம் தனஞ்சயன் அவர்களே. பீஜாப்பூர் சுல்தான் எங்களுக்கு நிறையவே கஷ்டங்களை கொடுக்கறாரு. நாங்க அவரை அழிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு உங்களோட உதவி ரொம்ப தேவைப்படுது. கண்டிப்பா செய்றா. மந்திரியாரு, ஆயுதங்களையும் சேனைகளையும் வாங்குறதுக்கு இவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அவ்வளவு பணத்தையும் இவருக்கு கொடுங்க. உத்தரவு. ஆனா அதுக்கு அடமானமா இவர் முன்னோர்களோட ஆபரணங்களை வாங்கி வச்சுக்கங்க. அதோட ஒரு ஒப்பந்தத்தையும் போடுங்க. ஒருவேளை இவர் ஜெயிச்சார்னா எதிரி ராஜ்யத்தோட ஒரு முக்கியமான பகுதியை என்கிட்ட ஒப்படைச்சாகணும். நிச்சயமா நான் அப்படியே செய்யறேன். சரி, உங்க வேலையை போய் பாருங்க.
தனஞ்சய் அவர்களே, இவர் யுத்தம் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பீஜாப்பூர் சுல்தான் அவரும் உங்களை சந்திக்க வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் தனஞ்சய் அவர்களே, எங்களுக்கு உங்களோட உதவி நிறைய தேவைப்படுது. சுல்தான் அவர்களே, நான் இங்க இருக்கிறதே உங்களுக்கு உதவி செய்யதான். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் கொடுக்கறேன். நீங்க ரொம்ப புத்திசாலியானவர், உங்களுக்கே தெரியும்ல, எல்லாம் அந்த ஆண்டவனோட கிருபை தான். கண்டிப்பா கண்டிப்பா, அதை கொண்டு வாங்க. இது எங்களுடைய பாரம்பரிய நகைகள். இந்த வைர ஆபரணங்கள், தங்கத்தால் நிறைஞ்ச இந்த பெட்டி எல்லாத்தையும் உங்க காலடியில சமர்ப்பிக்கிறேன். நீங்க ஏத்துக்கணும். மந்திரியாரே, பாருங்க சுல்தான், உங்களுக்கே நல்லா தெரியும்ல, எங்களோட அரசர் தனஞ்சய முதலியார் அவர்கள்கிட்ட எக்கச்சக்கமான செல்வம் கொட்டி கிடக்குது. எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும் மந்திரியாரே. அல்ஹம்துலில்லா தனஞ்சய் அவர்களே, இந்த யுத்தத்துல நாங்க அவனை கண்டிப்பா தோக்கடிப்போம். உங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்கறேன். அவனை தோற்கடிச்சு அவன் ராஜ்யத்தை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். அப்புறம் அந்த ராஜ்யத்தோட ஒரு பகுதியை உங்களுக்கு என்னோட அன்பு பரிசா வழங்க போறேன். நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும். அதுதான் எனக்கும் சந்தோஷம். நீங்க இந்த வழியா போலாம். நன்றி தனஞ்சய் அவர்களே. அல்லாஹ் ஹாஃபிஸ். உங்க மகிமையே தனிதான் பிரபு. 2 பேருக்கும் பணத்தை கொடுத்துட்டீங்க. யார் ஜெயிச்சாலும் யாரு தோத்தாலும் உங்களுக்கு மட்டும் இதுல லாபம் தான். உங்களை சந்திக்கிறதுக்காக ஒரு பிரபலமான நகையாச்சாரி ஹரிபிரசாத் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வர சொல்லுங்க. ஸ்ரீகிருஷ்ண தேவராயன் இப்போ எனக்கு அடிபணிவான். கண்டிப்பா இதுக்கான விலை அவன் கொடுத்தே. அப்படின்னா நீங்க இதுக்கு பதிலா மகாராஜா கிருஷ்ணதேவராயர்கிட்ட பணம் வாங்குவீங்களா? முட்டாள்! என்கிட்ட இருக்கிற பணத்தை என்றதுக்கு உன் வாழ்நாள் மட்டும் இல்ல, உன்னோட 10 தலைமுறையால கூட முடியாது. எனக்கு தேவையெல்லாம் கௌரவம் தான். ஆனா அது அவன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கல. ஆனா இப்போ அவன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா செல்வம் தான் எல்லாத்தையும் விட பெருசு. எப்போல்லாம் என் செல்வம் பேச ஆரம்பிக்குதோ அப்ப பெரிய பெரிய சிம்மாசனம்லாம் ஆட்டம் கண்டுடும். அப்படின்னா எனக்கு அம்மனுடைய ஆபரணங்களை பார்க்கிற வாய்ப்பே கிடைக்காம போயிடுமா? நான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த அவமானத்தோடையே வாழ வேண்டி இருக்குமா? அம்மனுடைய ஆபரணங்கள் என் கண் முன்னாடியே திருடு போயிருக்கு. ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல. இல்ல மகாராஜா, தப்பு என்னோடதுதான். ஆபரண பெட்டி என் தலையில இருந்தது, நான் தான் கொண்டு வந்தேன். அது என்னோட கைகள்ல இருந்தும் கூட அதை எப்படி மாத்திருக்க முடியும்? இல்ல மகாராஜா, இதுல என்னோட தப்பு இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம்னு நான் முன்கூட்டியே யூகிச்சிருக்கணுமே. இது 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 எல்லாமே கண்டிப்பா என்னோட தப்பு. இல்ல மகாராஜா, நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நான் இந்த ராஜ்யத்தோட மகா மந்திரி. ஆபரணங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருந்தீங்க. அதை பாதுகாக்கிறதுல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் மகாராஜா. இல்ல, தப்பு உங்க யார் மேலையும் இல்ல. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் தவறு செஞ்சிருக்க. நான் அந்த இடத்துல இருந்தும் கூட என்னால எதுவும் செய்ய முடியாம போச்சு. என்னால அந்த ஆபரணங்களை பாதுகாக்க முடியல. என்னால அந்த ஆபரணங்களை பாதுகாக்க முடியாம போச்சுன்னா இந்த மிகப்பெரிய ராஜ்யத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? விபரீதம் நடந்துருச்சு.
அதுவும் என்னால நடந்துச்சு. இன்னைக்கு நான் கிருஷ்ணதேவராயர் உங்க முன்னிலையில ஒரு சபதம் எடுக்கிறேன். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் அம்மனுடைய ஆபரணங்களை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒருவேளை என்னால இந்த சபதத்தை நிறைவேற்ற முடியாம போச்சுன்னா நான் என்னுடைய இந்த ராஜ்யத்தையே தியாகம் செஞ்சிருப்பேன். அந்த ஆபரணங்கள் எங்க போயிருக்கும்? ஆகாயத்துல பறந்து போச்சா இல்ல பூமியில புதஞ்சிடுச்சா? மகாராஜா, நாம அந்த ஆபரணங்களை தேடியே ஆகணும். பொறுமை குருதேவா, பொறுமையா இருங்க. அம்மனுடைய ஆபரணங்களை திருடிட்டு போனவன் யாரா இருந்தாலும் அவன் கண்டிப்பா நம்ம கிட்ட வரதான் போறான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நீ எதுவும் பேசாத பண்டித ராமகிருஷ்ணா. உனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நீ விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் விளையாடல குருதேவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மனுடைய ஆபரணங்களே திருடிட்டு போயிருக்கான்னா அவன் கண்டிப்பா சாதாரண திருடனா இருக்கவே முடியாதுங்கிற. அவன் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்யல. அவனுடைய திட்டம் வேற ஏதோ ஒண்ணு. அது கண்டிப்பா ரொம்ப ஆபத்தானதுதான். அவனுடைய திட்டமும் எண்ணமும் அவன் அகங்காரம் போலவே ரொம்பவும் பயங்கரமானது. மகாராஜா, இந்த காரியத்தை செஞ்ச நபர் யாரா இருந்தாலும் அவன் பலம் என்னங்கிறத காட்டுறதுக்காக அவனே நம்ம முன்னாடி வரதான் போறான். மகாராஜா, நாம கொஞ்சம் காத்திருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். தப்பு செஞ்சவன் நிச்சயமா நமக்கே தூது விடுவான். மகாராஜா, அவன் நம்ம கௌரவத்துக்கு சவால் விட்டுருக்கான். நம்ம புகழ பறிச்சிருக்கான். நாம எதுவும் செய்யாம அமைதியா காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? குருதேவர் சொல்றது உண்மைதான். நாம இந்த மாதிரி எதுவும் செய்யாம அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. நம்ம உளவாளிகளை நாலா பக்கமும் அனுப்புங்க. எனக்கு அந்த ஆபரணங்கள் வேணும். எப்படியாவது எதையாவது செஞ்சு அந்த ஆபரணங்களை இங்க கொண்டு வந்து சேருங்க. உத்தரவு மகாராஜா. குருஜி, அம்மன் நகை திருடு போயிடுச்சு. நீங்க என்னடா பாதாம் அல்வா சாப்பிடுறீங்க? ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம கிடைச்சதெல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்களே. யாராவது ஒருத்தர் ரொம்ப சோகத்துல இருக்கும்போது பாதாம் அல்வா சாப்பிடவே கூடாதா என்ன? சாப்பிடுங்க சாப்பிடுங்க குருஜி. மறுபடியும் இந்த கையால உங்களால பாதாம் அல்வாவெல்லாம் சாப்பிட முடியுமோ முடியாதோ? சாப்பிடுங்க. ஏன்டா இப்படி முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? குருஜி, நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ண வைக்கத்தான் நாங்க இங்க வந்து இருக்கோம். நீங்க எந்த கையால அம்மனுடைய ஆபரணங்களை உங்க தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டீங்களோ, இன்னைக்கு அதே கைகள்ல இருந்து அம்மனுடைய ஆபரணங்கள்லாம் திருடு போயிருக்கு குருஜி. சோகமா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க குருஜி. அது என்னமோ உண்மைதான். அதனாலதான் என்னோட இதயம் ரொம்ப வேதனைப்படுது. அதனாலதான் குருஜி நாங்க உங்க உடம்புல இருந்து 2 கைகளையும் வெட்டி எடுக்கிறதா இருக்கோம். என் கைய வெட்டுறத பத்தி பேசுறீங்களா? உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? உன் வாயில இருந்து அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? அது வந்து குருஜி, நீங்க பிராயசித்தம் பண்ணியே ஆகணும். அதுக்கு நீங்க உங்க கைகளை இழந்துதான் ஆகணும். மனசு திடப்படுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களை எல்லாரும் எந்த அளவுக்கு மதிப்பாங்கன்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சுவாமி, என்ன என்ன இது? உங்களை மாதிரியான மகான் இந்த கைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அது பாவம் செஞ்சிருக்கு. அது உங்க கூட இருக்கவே கூடாது. வெட்டி எரிஞ்சிருங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன விடுங்கடா, என்ன விடுங்கடா, விடுங்கடா. ஏன் குருஜி இப்படி குழந்தை மாதிரி அடப்பிடிக்கிறீங்க? அங்க அரசவையில நம்மளுடைய மகாராஜா அம்மனுடைய ஆபரணங்கள் திருட்டு போனதுனால அவர் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. நீங்க ராஜகுருன்னு வெளியில போய் சொல்லிடாதீங்க. அம்மனுக்காக உங்க கைகளை நீங்க தியாகம் பண்ண மாட்டீங்களா குரு? ஆமா சுவாமி, நீங்க பிராயச்சித்தமா இந்த மொத்த உலகத்துக்கு முன்னாடி கைகளை இழந்த ஒரு ராஜ புரோகிதரா வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து காட்டணும். காட்டுங்க குருஜி, வெட்டிடலாம். குருஜி காட்டுங்க. என்ன விடுங்கடா. வருணமாலா, ஒருவேளை நான் பிராயச்சித்தத்துக்காக என் கைய வெட்டிக்கிட்டேன்னா அப்புறம் அம்மனோட ஆபரணங்கள் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்க, அப்போ கையில்லாத ராஜ புரோகிதரோட நிலைமை என்ன ஆகுறது? அதனால என்ன சுவாமி, நீங்க ரொம்ப அதிசயமானவர்.
நீங்க மறுபடியும் உங்களோட திவ்ய சக்தியினால இழந்த கைகளை வரவழைச்சிருங்க. என்கிட்ட மட்டும் அப்படி ஒரு திவ்ய சக்தி இருந்திருந்தா நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிருக்க போறேன்? என்ன சொன்னீங்க சுவாமி? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, திவ்ய சக்தியை பிரயோகிக்கணும்னா அதுக்கு முறையா சாதகம் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்மா. அப்போ சுவாமி உங்களுக்கு சம்மதம்னா நீங்க வேணா ஒரு வாரம் அவகாசம் எடுத்துக்கலாமே. ஒருவேளை அதுக்குள்ள அம்மனோட ஆபரணங்கள்லாம் திரும்பி வரலனா அப்புறம் உங்க கைகளை வெட்டிக்கோங்க. நான் உங்களோட மறுபாதை சுவாமி. இதுக்காக நானே உங்களுக்கு உதவி பண்றேன். முடியாது. பாத்தீங்களா, நம்ம குருஜி ஆமான்னு சொல்லி தலைய ஆட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க தண்ணீர் சுவாமி, தண்ணீர். லாமா, நான் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கோ. நான் அந்த ஆபரணங்களை திருடிட்டு போலாம் தேடிட்டு இருக்கேன். நான் அவனை கண்டிப்பா அலசவைக்கு கூட்டிட்டு வருவேன். ஏன் இப்படி மூஞ்சி மறைச்சிட்டு உட்காந்துருக்க? அம்மனோட ஆபரணங்கள் திருடு போயிடுச்சு. மகாராஜா வேதனைப்பட்டு ராஜ்யத்தை விட்டு வெளியே போறாரு. ஆனா நீ இங்க உட்காந்துட்டு புள்ளங்குழல் ஓத போறியா? இதுக்காக தான் நான் உன்னை பெத்த எடுத்தனா? அம்மா, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. என்னால தாங்கிக்க முடியல. திருடு போனது அம்மனுடைய ஆபரணங்கள் இல்ல, அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சக்தியும் காணாம போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த வேதனையை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நீங்க எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்ல. நீங்க போங்க, போய் ஆபரணங்களை தேடி கொண்டு வாங்க. நீ 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 சொல்றது சரிதாம்மா. வருத்தப்படுறதுனால இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சிடாது. நம்ம இப்படி ஒரு நிலைமையில வாழ அந்த அம்மன் தான் காரணம். நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கா. ஆனா நான் ஒருவேளை அந்த ஆபரணங்களை மீட்டு கொண்டு வர முடியலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. அதுக்கு பதிலா செத்தே போயிடலாமா? இப்ப நான் ஒரு சத்தியம் பண்றேம்மா. அம்மனுக்கு சொந்தமான ஆபரணங்களை நான் மீட்டு கொண்டு வராத வரைக்கும் நம்ம வீட்டு வாசல மிதிக்க மாட்டோமா? எனக்கு ஒரே ஒரு அறிகுறி கிடைச்சா மட்டும் போதும். இந்த காரியத்தை யாரு செஞ்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கு ஒரே ஒரு அறிகுறி தான் வேணும். மகாராஜா, நம்ம ஒற்றர்களிடமிருந்து நட்பு அரசர்களிடமிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரியே சோமையா தன்னோட கூட்டாளி கூட நம்ம ராஜ்யத்தோட எல்லையை கடந்து போயிட்டான். அவனோட குதிரை மேல ஏதோ கட்டியிருந்ததா மகாராஜா. அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணன் சந்தேகப்பட்டது உண்மைதான். சோமையா தான் அம்மனோட ஆபரணங்களை திருடி இருக்கான். அதை எல்லையை தாண்டி கொண்டு போயிருக்கான். அப்புறம் அங்கிருந்து காணாம போயிட்டான். அப்போ பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. மகாராஜா, நான் கடவுளை என்ன வேண்டிக்கிறேன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணனோட 2வது சந்தேகமும் உண்மையாயிடணும்னு. அந்த ஆபரணங்களை திருட வச்ச நபர் தன்னாலேயே தன்னை அடையாளம் காட்டிக்கணும். அது நடக்கதான் போகுது மந்திரியாரே. அந்த நபர் யாருங்கிறது நமக்கு தெரியதான் போகுது. ஆனா அதுக்கு நாம இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கலாம் அரசே. மகாராஜா, ஒரு தூதுவன் வந்திருக்காரு. உங்களுக்காக ஒரு தகவல் கொண்டு வந்திருக்காரு. மகாராஜா வாழ்க. மகாராஜா, நான் தனஞ்சய முதலியார் உத்தரவுப்படி உங்களை சந்திக்க இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு விசேஷமான நாள். நான் தான் தனஞ்சயன். என் முன்னால பெரிய பெரிய அரசர்கள்லாம் தலை குனிஞ்சு மண்டிக்கிட்டு வணங்குவாங்க. ராஜா மகாராஜாக்கள் மட்டும் இல்ல, சுல்தான் பாபர் கூட எனக்கு மதிப்பு கொடுக்கறாரு. அப்படிப்பட்ட என் முன்னால
ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் அடிபணியல. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான் கிருஷ்ணதேவராயா. ஆனா இன்னைக்கு நீங்களும் என் முன்னால மண்டியிட்டு தான் ஆகணும், இல்ல மண்டியிட வைப்பேன். உங்க ராஜ்யத்தோட கௌரவமும் உங்களோட தன்மானமும் காளி மாதாவோட ஆபரணங்களும் இப்ப என் பிடியில இருக்கு. உங்களோட இந்த கௌரவம் ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டா தான் திருப்பி தரப்படும். நீங்க உங்க கால்களை மண்டியிட்டு அப்படியே மண்டியிட்ட கால்களோட நடந்து வந்து ஏன் அரசவைக்குள்ள வந்தாகணும். அதோட நீங்க மன்னிப்பும் கேட்கணும். அது மட்டும் இல்லாம உங்க ராஜ்யத்தோட ஒரு பகுதியை எனக்கு அன்பளிப்பா வழங்கி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னோட சேர்ந்து ஒரே ஒரு முறை சதுரங்கம் விளையாடணும். அப்பதான் உங்களோட ஆபரணங்கள் உங்களுக்கு திருப்பி தரப்படும். நான் தூரத்துல இருந்தாலும் உங்களோட முகபாவனைகளை இங்கிருந்தே என்னால தெளிவா பார்க்க முடியுது. ஏன் கோவப்படுறீங்க? இதனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. உங்களால என்ன பண்ண முடியும்? யுத்தம் பண்ணுவீங்களா? நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியா இருக்காது. ஏன்னா என்னால எல்லா ராஜாக்களையும் சுல்தான்களையும் விலைக்கு வாங்க முடியும். ஏன்னா என்னோட செல்வம் பெருசு. அது பேச ஆரம்பிச்சா எல்லாரோட சிம்மாசனமும் ஆட்டம் கண்டுடும். உங்களோட ஒவ்வொரு எதிரிகளையும் நான் விலைக்கு வாங்கிடுவேன். அப்புறம் அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வைப்பேன். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா முகலாய ராஜ்யத்தோட பாட்ஷாவான பாபர் கிட்டயே என்னால போக முடியும். எல்லா திசைகள்ல இருந்தும் உங்க மேல தாக்குதல் நடக்கும்போது உங்களுக்கு தோல்வி மட்டும் இல்ல, மரணமும் நிச்சயம். உனக்கு இவ்ளோ தைரியமா? இப்பவே உன் தலையை துண்டிக்கிறேன். மந்திரியாரே, பொறுமையா இருக்கு. இவன் ஒரு தூதுவன் தான். சாஸ்திரங்கள் படி ஒரு தூதுவனை நாம வதம் செய்யறதுங்கிறது தவறான விஷயம். அது மட்டும் இல்லாம அது விஜயநகர ராஜ்யத்தோட பாரம்பரியத்துக்கு எதிரான செயல். ஆவேசத்துல கட்டுப்பாட்டை இழந்து நான் இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இங்க பார் தூதுவனே, உங்களுடைய அரசர் தனஞ்சய முதலியார் எங்க கிட்ட விரோதத்தை விரும்புறாருங்கிறதுனால அவரை என்னுடைய எதிரியா நானும் ஏத்துக்கிறேன். ஆனா நான் இந்த விரோதத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். தனஞ்சய முதலியார்கிட்ட எக்கச்சக்க செல்வங்கள் இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்குனால எல்லாருமே அவர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவர் முன்னாடி தலை வணங்கல. அப்படின்னா மகாராஜா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2 வருஷங்களுக்கு முன்னாடி வியாபாரிகள் மாநாட்டுக்கு நாம கலந்துக்க போயிருந்தோம். அங்கதான் இந்த தனஞ்சய முதலியார் உங்களை சந்திக்க வந்திருந்தாரு. அவர் உங்க கூட ஒரு வியாபாரம் பண்ண விரும்பினாரு. ஆனா நீங்க அதுக்காக கொஞ்சம் கூட விருப்பப்படல. தனஞ்சயனுக்கு சதுரங்கம் விளையாடுற பழக்கம் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி கூட உங்களுக்கு அவரு சதுரங்க விளையாட அழைப்பு கொடுத்திருந்தாரு. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நான் அந்த விளையாட்டை விளையாடவே இல்லையே. உண்மைதான் மகாராஜா, நீங்க உடனே விஜயநகரத்துக்கு வர வேண்டிய இருந்தது. ஏன்னா அப்ப இங்க ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி இருந்தது. அதுக்கான தீர்வு உங்ககிட்ட தான் இருந்தது மகாராஜா. உண்மை மகாராஜா, நீங்க அவரோட விருப்பத்தை மறுத்துட்டீங்க. அதனால அவ பகையை வளர்த்துக்கிட்டான். அவ்வளவுதானா? இந்த சின்ன விஷயத்துக்காகவா அவர் பகையை வளர்த்துக்கிட்டாரு? என்ன தலைகுனிய வைக்க நினைக்கிறாரு? இந்த சின்ன விஷயத்துக்காகவா அம்மனுடைய ஆபரணங்களை திருடுற கேவலமான விஷயத்தை செஞ்சிருக்காரு? ஆமா மகாராஜா, அவரு ரொம்ப அகங்காரம் பிடிச்சவரு. நான் இங்க அமர்ந்திருக்கிற எல்லா அவையோர்கிட்டையும் ஒண்ணு கேட்க விரும்புறேன். உங்க கருத்து என்ன? ஒரு நபர் நம்மளை அவமானப்படுத்த நினைக்கிறான். நம்ம ராஜ்யத்தோட ஒரு பகுதியை நம்ம கிட்ட இருந்து அபகரிக்க பார்க்கறான். இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? யுத்தம் 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 நம்ம ராஜ்யத்தோட மரியாதையை குலைக்க நினைச்ச அந்த நபர்கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும்? அம்மனுடைய மரியாதையை காயப்படுத்துற அளவுக்கு இழிவான காரியத்தை செஞ்சிருக்கான். நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறான். அப்படிப்பட்டவனை நாம என்ன செய்யணும் சொல்லுங்க? யுத்தம் 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 அவனே குற்றத்தை செஞ்சிட்டு என்ன குற்றவாளியா சித்தரிக்க நினைக்கிறானே அவனை நாம என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவனுக்கு என்ன பதிலடி கொடுக்கலாம்? யுத்தம் 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 யுத்தம். கேட்டியா தூதுவனே? என் மக்களும் நானும் எதை விரும்புறோம்னு கேட்டியா? நீ போகலாம். போய் உன் தனஞ்சய முதலியார் கிட்ட நானே வரேன்னு சொல்லு. அங்க வந்து நான் அவனுக்கு கொடுக்க போற தண்டனைய எதிர்கால சந்ததிகள் கூட ஞாபகத்துல வச்சு, எல்லாத்துக்கும் முன்னாடி நான் அம்மனுடைய ஆபரணங்களை அவங்கிட்ட இருந்து மீட்பேன். அதுக்கப்புறம் உங்க தனஞ்சய முதலியாரோட ரத்தத்தை வச்சு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! புயல் பலமா வீசும்போது அஸ்திவாரங்கள்லாம் ஆட்டம் கண்டுதானே ஆகணும். அந்த கிருஷ்ணதேவராய முட்டாள்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் நான் நினைச்சதை பண்றதை தவிர வேற வழியே இல்லை. அவன் இப்ப பொறியில மாட்டின எலி மாதிரி. இன்னும் கொஞ்சம். மந்திரியாரே, நம்மளோட நட்பு ராஜாக்களுக்கு ஏன் சார்பா ஒரு கடிதம் அனுப்புங்க. ஒவ்வொரு கடிதத்து கூடயும் என்னோட அன்பளிப்பா 10,000 பொற்காசுகளை அனுப்புங்க. அப்புறம் அவங்க எல்லார்கிட்டையும் அந்த கிருஷ்ணதேவராயரோட யுத்தம் செய்யறதுக்கு தயாரா இருக்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க பிரபு? முகலாய சக்கரவர்த்தி பாபருக்கும் தகவல் அனுப்பணுமா? உங்ககிட்ட இருக்கிற செல்வம் தான் பேசும். அதுக்கான அவசியம் ஏற்படாது. ஒருவேளை ஏற்பட்டுச்சுன்னா அவரை பார்க்க நானே நேரா போவேன். அதுக்கான விலையா எதை கொடுக்கணும்னாலும் சரி, கவலைப்பட மாட்டேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாலேயே அந்த விஜயநகர மகாராஜா என் முன்னால மண்டிடுவான். பிரபு, இந்த சாமர்த்தியத்தை தான் வெற்றின்னு சொல்லுவாங்க, அப்புறம் லாபம்னு சொல்லுவாங்க. நீங்க பெரிய மகான் தான், ரொம்ப புத்திசாலியானவர். எல்லாம் இந்த ஆண்டவனுடைய கிருபை தான். கிருஷ்ணதேவராய யுத்தம் பண்ணாலும் கண்டிப்பா தோத்து போயிடுவான். யுத்தம் பண்ணலனாலும் கண்டிப்பா அவன் இங்க ஆபரணங்களுக்காக மண்டியிட வந்தே ஆகணும். எனக்கு தலைவணங்கியும் ஆகணும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட பேரும் என்னோட சரித்திரத்துல தங்க எழுத்துக்களால பொறிக்கப்படும். ஏன்னா செல்வம் தான் பெருசு. என்னோட செல்வம் பேச ஆரம்பிச்சதுன்னா பெரிய மகாராஜாக்களோட சிம்மாசனங்களும் ஆட்டம் கண்டுடும். எல்லாரும் ரொம்ப ஆவேசமா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த யுத்தம் நடந்தா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நானும் ரொம்ப நேரமா இதைத்தான் புரிய வைக்க முயற்சி பண்றேன் மந்திரியாரே. யுத்தம்ங்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கவே முடியாது. எந்த ஒரு யுத்தத்துடைய முடிவுலையும் கண்டிப்பா பேரழிவு தான் வரும். ஒருத்தருடைய அகங்காரத்துக்காகவும் பழி வாங்குற எண்ணத்துக்காகவும் யுத்தம் நடந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களுடைய உயிர் தான் பறிபோகும். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மக்களுடைய வாழ்க்கையே கெட்டு போயிடும். அந்த தனஞ்சயன் முதலியார் 10 மகாராஜாக்களோடையும் சுல்தான்களோடையும் போரிடுவான். நாமளும் நம்மளுடைய முழு பலத்தையும் அவங்க கிட்ட காட்டதான் போறோம். அதனால நாளைக்கே இந்த யுத்தத்துல நாம ஜெயிச்சாலும் கூட விஜயநகரத்துல எத்தனை தாய்மார்கள் தங்க பிள்ளைகளை இழக்க வேண்டியிருக்கும். பல மனைவிகள் விதவைகள் ஆயிடுவாங்க, குழந்தைகள் அனாதைகள் ஆயிடுவாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க மந்திரியாரே, அம்மனுக்கு அவங்க ஆபரணங்களை திருப்பி கொடுக்கறதால சந்தோஷப்பட போறாங்களா? அதுல அவங்க பிள்ளைங்களோட ரத்தமே கலந்திருக்குமே. எனக்கு புரியுது பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா என்ன பண்றது? அமைதியா இருக்கணுமா? அவமானத்தை தாங்கிக்கணுமா? அது நடக்கவே நடக்காது பண்டிதர் ராமகிருஷ்ணா. அப்புறம் நம்மளோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் கண்டிப்பா இதை ஏத்துக்கவே மாட்டாரு. அவரோட சிரத்தை அவரே துண்டிச்சுப்பாரே தவிர எதிரிங்க முன்னாடி நிச்சயமா அவர் தலை வணங்கவே மாட்டாரு.
வில்லிலிருந்து இருந்து அம்பு செலுத்தப்பட்டாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா. இந்த நேரத்துல நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. ஒரு வழி இருக்கு மந்திரியாரே. என்ன? நானே சுயமான தனஞ்சய் முதலியார போய் சந்திக்கிறேன். ஆனா இந்த விஷயம் மகாராஜாக்கு தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். என்னோட தரப்புல ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு அழிவை உருவாக்குற இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு நீங்க பாக்குறேன். என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? 2 ராஜ்யங்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் போர் தொடுக்க ஆயத்தமா இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி போறது உங்களுக்கே பெரிய ஆபத்தா முடியும். அப்புறம் உங்களோட உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு. என்னோட உயிரே கூட போனாலும் பரவாயில்ல. ஏன் ஒருத்தவனோட உயிர் போய் பல பேரோட உயிர் காப்பாற்றப்படுதுன்னு அதுல தப்பே கிடையாது. எனக்கு இப்போ ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே போதும். இல்ல, என்னால அந்த வாய்ப்பை கொடுக்க முடியாது. உங்களை நான் அங்க போக விட மாட்டேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. உங்களுக்கு தெரியுமா, நாம 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க நம்ம ராஜ்யத்தோட சேனைகள் யுத்தத்துக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, நம்மளோட எல்லா வீரர்களும் போர் தொடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா. அவங்க எல்லாம் தயாரா இருக்கட்டும் மந்திரியாரே. ஆனா எனக்கும் நான் முயற்சி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? முடியாது பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் எப்போ உங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கேன். எல்லா பிரச்சனைகளையும் உங்க பாணிலேயே தீர்க்க அனுமதிச்சிருக்கேன். ஆனா இந்த முறை முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, இது யுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆலோசனையோ அறிவுரையோ கிடையாது. நீங்க உங்க எல்லையை மீறாம இருந்தா உங்களுக்கு தான் நல்லது. இதுல தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது யுத்தம். அம்மா காளி மாதா, நீங்க எனக்கு வரமா கொடுத்த அந்த ஞானம் இப்போ இந்த சமயத்துல தான் எனக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. எனக்கு சக்தி கொடுங்கம்மா. நான் இதுல ஜெயிச்சாகணும்.